இந்த செய்வினை பிரச்சனை உண்மையா என்பதே பல பேருக்கு தெரில. காரணம், சிலது நோய் உண்டாக்குகிறது, சிலருக்கு வியாபாரத்தில் தோல்வி வருது. இப்போ இந்த வியாபார போட்டியிலேயும் சில பேர் செய்வினை செய்கிறார்கள். அதாவது இன்னொரு வியாபாரி நல்லா இருக்கக்கூடாது என்பதற்காக. இது சரி வராதவர்களுக்கு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு சென்று அங்கே வழிபாடு செய்து அங்கே விற்கக்கூடிய புத்து மண் அதை கொண்டு வந்து வீட்டில் வைத்தால் உறுதியாக செய்வினை வேலை செய்யாது. சிதம்பரம், திருவண்ணாமலை இந்த 2 இடத்தையும் வருடத்தில் ஒரு முறையாவது சென்று வந்தால் அந்த குடும்பத்தில் யார் நினைத்தாலும் செய்வினை வேலை செய்ய முடியாது. வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். இப்போ பொதுவாகவே செய்வினை பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதாவது ஒருவருக்கு ஒருவர் விரோதத்தால், அதாவது அண்ணன் தம்பி பிரச்சனையால், நிலத்தகராறுனால செய்வினைகள் செய்யப்படுறது. அது தவறான நடவடிக்கை தான் என்றாலும் அது தவிர்க்க முடியாததாக இருக்குது. பொதுவாகவே இந்த கிராமப்புறங்களில் பொதுவாக இந்த செய்வினை பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இந்த செய்வினை பிரச்சனை உண்மையா என்பதே பல பேருக்கு தெரில. காரணம், சிலது நோய் உண்டாக்குகிறது, சிலருக்கு வியாபாரத்தில் தோல்வி வருது. இப்போ இந்த வியாபார போட்டியிலேயும் சில பேர் செய்வினை செய்கிறார்கள். அதாவது இன்னொரு வியாபாரி நல்லா இருக்கக்கூடாது என்பதற்காக. செய்வினை என்பது 100% உண்மை. ஆனால் எல்லா செய்வினையும் சரியானதான்னு சொன்னால் சில பிரச்சனைகள், சாதாரண பிரச்சனைகளையும் சில ஜோதிடர்கள் செய்வினைன்னு சொல்லி அதுக்கான பரிகாரம் பண்ணுறாங்க. உண்மையிலேயே செய்வினை என்றால் ராகு பகவானுடைய நிலையை பொறுத்து தான் செய்வினையை கண்டுபிடிக்க முடியும். ராகு ரிஷபத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலோ, 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலோ, 8ஆம் இடம் 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் செய்வினைக்கான தாக்குதல் வர வாய்ப்பு உண்டு. இதையும் மீறி குரு பகவானோ அல்லது லக்னாதிபதியோ, அவரவர் லக்னாதிபதியோ மிக மிக வலிமையாக இருந்தால் எந்த செய்வினையும் பாதிக்காது. எந்த மாதிரி செய்வினை செய்தாலும் லக்னாதிபதியும் தசாபுக்தியும் நல்ல நிலைமையில் இருக்கும்போது செய்வினை ஒன்றும் செய்ய முடியாது. இதையும் தவிர 9ஆம் அதிபதியுடைய பலம், வலிமை அதிகமாக இருக்கும்போது செய்வினை வேலை செய்யாது. காரணம், 9ஆம் அதிபதின்றது கடவுளுடைய அருளை சொல்லக்கூடியது. அதே போல் 5ஆம் இடம் நல்ல வலிமை பெற்றாலும் கட்டாயமாக செய்வினை செய்யவே முடியாது, அல்லது செய்வினை செய்தாலும் எந்த விதமான பாதிப்பு வராது. முக்கியமாக செய்வினை கோளாறுகள் ஏற்பட்டவர்கள் வீட்டில் குங்குல்யமும் வெண்கடுகு, இது 2ம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிறு இந்த 3 நாள்லையும் ராகுகால நேரத்தில் ஒரு சாம்பிராணியோடு கலந்து இதை புகைக்கும் போது கட்டாயமாக செய்வினை பிரச்சனை அந்த வீட்டை விட்டு விலகும். எந்த விதமான பிரச்சனையும் வராது. இன்னொரு முறை குதிரை லாடத்தை வாசல் படியில் எவர் ஒருவர் வைக்கிறாரோ, அதாவது நிலைப்படிக்கு மேலே யார் வைக்கிறாரோ அந்த வீட்டுக்குள் செய்வினை பிரச்சனை, தோஷங்கள் வர வாய்ப்பில்லை. இது எதுவுமே முடியலனா கூட கருப்பு கயிறு
இதை வாசலில் கட்டி வைத்தால் கட்டாயமாக செய்வினை பிரச்சனை நீங்கிவிடும். பொதுவாக செய்வினை பிரச்சனைக்கு தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு சென்று விளக்கு போட்டால், அவருக்கு வழிபாடு செய்தால் இந்த செய்வினை பிரச்சனை கட்டாயமாக நீங்கும். இது சரி வராதவர்களுக்கு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு சென்று அங்கே வழிபாடு செய்து அங்கே விற்கக்கூடிய புத்து மண் அதை கொண்டு வந்து வீட்டில் வைத்தால் உறுதியாக செய்வினை வேலை செய்யாது. கட்டாயமாக அது ஒரு நல்ல அனுபவத்தால் நான் பார்த்தது. மேல்மலையனூருடைய புட்டு மண் அது எல்லா விதத்திலும் காவந்து செய்யும். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய மை, அந்த தீபத்துடைய திரியிலிருந்து எடுக்கப்பட்ட மை, அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வைத்தாலோ இல்லை நெற்றியில் வைத்தாலோ செய்வினை வேலை செய்யாது. இதே போல் கேரள தேசத்தில் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் இருக்குது. அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் வழிபாடு செய்தாலும் கட்டாயமாக செய்வினை தோஷங்கள் நீங்கும். இதுதான் செய்வினையிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு அணுகுமுறை. முடிந்தவரை வருடத்திற்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று சத்ரு சம்ஹாரமூர்த்தி, அதாவது முருகன் தான் அது, அதாவது வெளிப்பிராகாரத்தில் இருக்கக்கூடிய முருகன் சத்ரு சம்ஹாரமூர்த்தி, அந்த சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு பூஜைகளை செய்தால் கட்டாயமாக எந்த விரோதியும் நம்மை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்த ஒரு இடம் திருச்செந்தூர் சத்ரு சம்ஹார மூர்த்தி. அதாவது சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு பூஜை செய்வதும் திருச்செந்தூர் கடலில் குளிப்பதும் அல்லது ராமேஸ்வரம் சென்று குளிப்பதும் கட்டாயமாக நம்மை பிடித்த சத்ரு தோஷம் நீங்கிவிடும். இதுதான் சத்ரு சம்ஹாரத்துக்கு செய்வினைக்கான பரிகாரமாக சொல்லப்படுகிறது. பொதுவாக எந்த வீட்டில் துளசியும் தொட்டால் சினுங்கியும் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டில் கட்டாயமாக செய்வினை வேலை செய்யாது. அதே மாதிரி அந்த வீட்டில் வேப்ப மரம் வளர்க்கப்பட்டாலும் அல்லது வேம்புடைய இலைகள் இருந்தாலும் கட்டாயமாக எந்த விதமான செய்வினையும் அந்த இடத்துல வேலை செய்யாது. பொதுவாகவே வீடுகளில் இரவு, அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னால் வாசலுக்கு 2 பக்கமும் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு சென்றால் கட்டாயமாக எந்த விதமான செய்வினையும் வேலை செய்ய முடியாது. காரணம், அதிகபட்ச செய்வினை தாக்குதலே இரவு 12 மணியிலேருந்து 2 மணிக்குள்ளே தான் எல்லா விதமான செய்வினை தாக்குதலும் நடக்கும். அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் யார் விளக்கேற்றி வழிபடுகிறார்களோ அவர்களை செய்வினை ஒன்றுமே செய்ய முடியாது. சனிக்கிழமைகளில் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை சிவன் கோவிலுக்கு சென்று வழக்கமாக ஒரு வாரமும் பிரதி வாரம் வேண்டிக் கொண்டு இருந்தால் செய்வினை கட்டாயமாக வேலை செய்யாது. சிதம்பரம், திருவண்ணாமலை இந்த 2 இடத்தையும் வருடத்தில் ஒரு முறையாவது சென்று வந்தால் அந்த குடும்பத்தில் யார் நினைத்தாலும் செய்வினை வேலை செய்ய முடியாது. ஏன்னா அது முக்கியமான ஸ்தலங்கள். அதே போல் திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலயம், திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலயத்துக்கு மாதம் ஒரு முறை யார் சென்று வருகிறார்களோ அவர்களை எந்த விதத்திலும் யாராலும் விரோதமோ செய்வினையோ வேறு விதமான மருந்து வைப்பதோ மருந்தீடு அதுபோல் செய்வதோ எதுவுமே செய்ய முடியாது. காரணம், அது கருமாரியம்மன் தேவி கருமாரியம்மனுடைய சக்தி இந்த மந்திர சக்தியெல்லாம் விழுங்கக்கூடிய அளவுக்கு வலிமையானது. அதை செய்தால் கட்டாயமாக செய்வினை பாதிப்பிலிருந்து வெளியே போகலாம். இதுதான் என்னுடைய கருத்து.